வேலையிலே நமக்கு நமக்கு தேவ செய்தியை அளிக்க இருப்பவர் ஜான் குரு. புதிதான விசேஷமாக கடைசி கால செய்தி மிகவும் தெளிவாகவும் நம்ம புரிந்து கொள்ளும் வகையிலும் பல்வேறு இடங்களில் அவர் பேசி வருகின்றார். இப்பொழுது நமக்கு 10 நாள்களாக அடுத்தது என்ன என்ற ஒரு தலைப்பின் கீழ் வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ற ஒரு மெயின் தீமிலே பல்வேறு செய்திகளை நமக்கு அருள இருக்கின்றார். அதற்காக அவர் அந்த நேரம் எடுத்து நமக்காக செய்தி அளிப்பதற்காக அவரை ஒத்துக்கொண்டதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வேளையிலே ஜான் குரு அவர்களை அழைத்து இந்த நேரத்திலே பேசுமாறு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்து. அடுத்தது என்ன என்ற ஒரு முக்கியமான தலைப்பிலே தொடர்ந்து பாடங்களை படிக்க போறோம். இந்த பாடங்கள் மூலியமாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஒரு மீட்டிங்கிலும் அடியனையும் தேவன் பேசும்படியாக அழைத்ததற்காக நான் விசேஷமாக தேவனின் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த மீட்டிங்கை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் விசேஷமாக என்னுடைய நன்றிகளை ஏறெடுத்தேன். அடுத்தது என்ன? ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் உள்ள சூழ்நிலைகளை பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லார் மனசுலயுமே அந்த ஒரு கேள்வி இருக்கு. என்னென்னமோ நடக்குதே, என்னென்னமோ பெரிய பெரிய பிரச்சனைகள் உலகத்துல வந்துட்டு இருக்கே, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கே, இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலயுமே இயல்பாக வந்து கொண்டிருக்கிறது. சோ இந்த வேளையில நம்ம வேதத்தின் அடிப்படையில வேதாகமும் இனி நடக்க போகிற காரியங்களை பற்றி என்ன சொல்கிறது என்பதை இந்த வேளையில் படிப்பது ஒரு சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் என்னை உணர்த்தினார். அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். தொடர்ந்து 10 நாட்களில் நாம் இந்த தலைப்பின் கீழாக அநேக சத்தியங்களை படிக்க போறோம். இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, இதான் முதல் நாள். இன்றைக்கான தலைப்பு என்ன, கால தீர்க்க தரிசனத்தில் நாம் எங்கு இருக்கிறோம். கால தீர்க்க தரிசனத்தில் நாம் எங்கு இருக்கிறோம் என்பதுதான் இந்த நாளுக்குரிய தலைப்பாக இருக்கிறது. நம்ம பாடத்துக்குள்ள போலாம். என்னுடைய பிரசன்டேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்க எல்லாருக்கும் இந்த பிரசன்டேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன, கால தீர்க்க தரிசனத்தில் நாம் எங்க இருக்கிறோம், இதுதான் இன்றைக்கு பாடத்தினுடைய தலைப்பு. ஒரு சிறு ஜெபம் செஞ்சுட்டு இந்த பாடத்துக்குள்ளாக நாம இப்ப போலாம். எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஒரு நாளிலும் இந்த ஒரு வேலையிலும் உங்களுடைய சமூகத்துல அமர்ந்து எங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, வேதம் கடைசி காலத்தை பற்றி என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் ஆராய்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க என்னை மறைத்து பேசுங்க. ஆவியானவரால் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு நபர்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தேன் ஆண்டவரே. நீங்க தான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க அவங்களை நிறைவாக சத்தியத்தினாலே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையும் அன்பும் எங்கள் அனைவரோடு கூட என்றும் இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கால தீர்க்க தரிசனத்தில் நாம் எங்கு இருக்கிறோம்? ஆதியில ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது எல்லாம் நன்மையாக இருந்தது. அங்க எந்த பாவமும் இல்ல, எந்த அழிவும் இல்ல, எல்லாம் நன்மையாகவும் நல்லதாகவும் இருந்தது. அதற்கு பின்பாக மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்கிறான். அவன் பாவம் செய்ததால் என்ன நடக்குது அப்படின்னா, மரணம் என்கிற ஒரு விஷயம் மனிதனுக்கு நேரிடுகிறது. அதாவது நித்தியத்திற்காக படைக்கப்பட்ட மனிதன் கடவுளுடைய வார்த்தையை மீறினதால், கடவுளை விட்டு வலுவிலகி சென்றதால் அவன் நித்திய மரணத்தை அனுபவிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனா தேவன் அப்படியாக மனிதனை அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல அப்படின்னா விட்டு விடல. மனிதனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, நீ பாவம் செய்து மரணத்தை தேர்ந்தெடுத்தாலும் நான் உனக்காக என்ன பண்றேன்னா, கிருபையாக உன்னுடைய நீ அனுபவிக்க வேண்டிய மரணத்தை நான் அனுபவிக்கிறேன், உனக்காக நான் மரிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையை தரார். இனி எல்லாம் முடிந்து விட்டது, மரணம்தான் நமக்கு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்த மனிதனுக்கு, நான் உன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உனக்காக மரிக்கிறேன், நீ மறுபடியும் நித்திய வாழ்வை அடைவதற்கும் நீ நன்றாக வாழ்வதற்கும் ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தரார்.
இந்த வாக்குத்தத்தத்தை வெறுமனே அவர் சொல்லல. அவர் என்ன பண்றாருன்னா பல விஷயங்கள் மூலியமாக வெளிப்படுத்துறார். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பலிமுறைகள். இந்த பலிமுறைகள் மூலியமாக தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் உனக்காக வந்து மரிக்கிறேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம்பி அநேக நபர்கள், அநேக மனிதர்கள் தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறார்கள். அவர்களை பற்றி நம்ம வேதத்துல படிக்கலாம். ஆபிரகாம், அதற்கு பின்பாக யாக்கோபு, மோசே அப்படின்னு சொல்லி பல நபர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்கிறார்கள். இவங்களுடைய சந்ததியில வந்த ஒரு கூட்டம் தான் யார் அப்படின்னா இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்கள்னா வேற யாரும் கிடையாது. ஏன் வேதத்துல இஸ்ரவேலர்கள் பத்தி இவ்வளவு விசேஷமா பேசப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஏன் அந்த ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் விசேஷமா தேர்ந்தெடுத்தார்னா, அவர்களுடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்ததால் அவர்களை தேவன் தேர்ந்தெடுத்தார். அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய வம்சத்தில் தான் அவர் வந்து பிறக்க போவதாக, அதாவது தேவன் வந்து பிறக்க போவதாக முடிவெடுத்தார். அப்ப இந்த ஜனத்தினுடைய விசேஷம் என்னன்னா, இவங்க முற்பிதாக்கள் உண்மையாக இருந்ததால் இவர்களுடைய வம்சத்தில், இவர்களுடைய வம்சாவளியில் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறாருன்னா பிறக்க போறாரு. அது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்ன, இவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இவர்களுக்கு தான் தேவனை பற்றி விசேஷமான அறிவுகள் கொடுக்கப்பட்டது, விசேஷமான வெளிச்சங்கள் கொடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சத்தியம், ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் என்பது பரலோக ஆலயத்தை பார்த்து அதனுடைய மாதிரியை மோசே பூமியில கட்டினாரு. அதான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை வந்து இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்னா கொடுத்தார். அதே மாதிரி வேதாகமத்தை கொடுத்தார். பல தீர்க்கதரிசிகளை எழுப்பி பல சத்தியங்களை என்ன பண்ணார் அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு கொடுத்தார். அப்ப இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அப்படின்னு பாருங்க. வழிமுறைகளை கொடுக்கிறாரு, ஆலயத்தை கொடுக்கிறாரு, பண்டிகைகளை கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளை எழுப்பி நிறைய தீர்க்க தரிசனங்களை என்ன பண்றாரு அப்படின்னா கொடுக்கிறார். இப்படி பல சத்தியங்களை கொடுத்து இவர்கள் மூலியமாக உலகத்திற்கு தேவனுடைய அன்பையும் தேவனுடைய சத்தியத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே தேவ திட்டம். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மனித குலத்துக்காக ஆண்டவர் வந்து மனிதனாக மரிக்கப் போகிறார், அவர்தான் மேசியா, அவர்தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லணும். அதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த கடமை. சரி, இதை பற்றி வேதத்தில் எவ்வளவு என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேசியா பற்றி பல தீர்க்க தரிசனங்கள் பேசப்பட்டிருக்கிறத நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். மேசியா பற்றி பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. மேசியானா யாரை குறிக்கிறது என்றால் தேவனை குறிக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னா மனிதனாக வந்து இருக்க போறார். அவரை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. அதாவது அவர் எப்படி பிறப்பாரு, எங்க பிறப்பாரு, யாரிடத்தில் பிறப்பாரு, அவருக்கு என்ன பெயர் வைக்கணும், அவர் எப்படி வளர்வாரு, எப்படி ஊழியம் செய்வார் என்று அநேக தீர்க்க தரிசனங்கள், நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் வேதத்தில் மேசியாவை பற்றி இருக்கிறது. நாம ஒரு 2-3 உதாரணங்களை மட்டும் பார்ப்போம். கடவுள் எங்கு பிறப்பார் என்பதை பற்றி மீகா புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல இருக்கு. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அப்போ இந்த மேசியா என்கிறவர் எங்க பிறப்பார் அப்படின்னா பெத்லகேம்ல பிறப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்பாகவே, அவர் பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம். எப்படி பிறப்பார், மேசியா எப்படி பிறப்பார் என்பதை பற்றி ஏசாயா புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அப்போ ஒரு கன்னி வயிற்றுலதான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா மேசியா பிறப்பார். அவருடைய பெயர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இம்மானுவேல் என்று இருக்கும். அதிகாரத்தில் நாம படிக்கலாம். அவருடைய போதனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 78வது அதிகாரத்தில் நாம படிக்கலாம்.
அதைத் தொடர்ந்து அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பத்தி ஏசாயா புஸ்தகத்துல 53ஆம் அதிகாரத்திலையும், சங்கீதம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்திலையும் நம்ம படிக்கலாம். இப்படி பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. மேசியாவை பற்றி பல தீர்க்க தரிசனங்கள், நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், பழைய ஏற்பாடு புத்தகத்தில் உள்ள மையமான கருத்து எதை பற்றி அப்படின்னா, கடவுள் மனிதனாக வந்து பிறக்க போறார். இந்த கருத்து தான் பழைய ஏற்பாடு முழுக்க இருக்கும். மேசியாவை பற்றின காரியங்களும் அவரை பற்றின தீர்க்க தரிசனம் தான் பழைய ஏற்பாடு முழுக்க நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அப்போ பழைய ஏற்பாடுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேசியை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. விசேஷமாக கால தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. விசேஷமாக எந்த இடத்துல பிறப்பாரு, எப்படி வளர்வாரு, எப்படி ஊழியம் செய்வார் அப்படிங்கிற எல்லா காரியமும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா மேசியாவை பற்றின ஏதாவது கால தீர்க்க தரிசனம் இருக்கிறதா? அவருடைய வாழ்க்கையில் நிகழ்வுகள், அவருடைய பிறப்பு, ஊழியம், அவருடைய போதனைகள் இதை பற்றியெல்லாம் தீர்க்க தரிசனம் இருக்கு. ஆனா அவருடைய பிறப்பை பற்றின கால தீர்க்க தரிசனம் இருக்கிறதா? அவர் இந்த வருடத்தில் தான் பிறப்பார் என்பதை பற்றின ஏதாவது கால தீர்க்க தரிசனம் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டால், அதற்கான பதில் நிச்சயமாக இருக்கு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, தானியேல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோம் என்றால், ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. 70 வார தீர்க்க தரிசனம். இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்தால், இந்த 70 வார தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றின காலகட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எந்த வருடத்துல பிறப்பாரு, அவர் எப்படி ஊழியம் செய்வாரு, அவர் எப்படி மரிப்பாரு என்பது பற்றின காரியங்கள் இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை பத்தி நாம படிப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் நான் படிக்கிறேன். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தீர்க்க தரிசனத்தை முத்திகரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் ஏதோ குழப்பற மாதிரி இருக்கலாம். ஆனா பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையாக படிச்சு பார்த்தோம்னா, இது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அவருடைய பிறப்பை பற்றி தான், மேசியாவோட பிறப்பை பற்றி தான் குறிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மீறுதலை தவிர்ப்பதற்கு, பாவங்களை தொலைப்பது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே யாருனாலதான் பண்ண முடியும்னா இயேசு கிறிஸ்துவனால தான் பண்ண முடியும். ஏன்னா நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமப்பதற்காக அவர் வந்து மரிக்கணும். அப்ப உண்மையிலே இந்த வாக்கியங்கள்லாம், இந்த வார்த்தைகள்லாம் யாரைத்தான் குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய முதலாம் வருகையும் மரணத்தையும் தான் குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், அவருடைய மரணத்தில் தான், அவருடைய வருகையில் தான் நித்திய நீதி உண்டாகும். தீர்க்க தரிசனத்தையும் முத்திகரிக்கிறதற்கும், அதை நான் முன்னாடியே சொன்ன பழைய ஏற்பாடு முழுக்க உள்ள ஒரு முக்கியமான பிரதானமான விஷயம் என்னன்னா, மேசியை பற்றின காரியங்கள், மேசியை பற்றின தீர்க்க தரிசனங்கள். அப்ப தீர்க்க தரிசனம் முத்திகரிப்பு என்பது எப்ப நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகையின் போதுதான், முதலாம் வருகையின் போதுதான். ஏன்னா சொல்லப்பட்ட எல்லா மேசியை பற்றின தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறும்னா, அவர் முதலாம் முறை உலகத்திற்கு வரும்போது. மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுதல். இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகம், ஞானஸ்தானம் எப்ப நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 30வது வயதுல அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரம் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தைகள்லாம் வைத்து பார்க்கும்போது, இது இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையை குறிக்கிற ஒரு தீர்க்க தரிசனமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த 70 வார தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றின, இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசனமாக, ஒரு கால தீர்க்க தரிசனமாக தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே போல உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக கொடுக்கப்பட்ட விசேஷ கிருபையின் காலம் இந்த 70 வாரம். அது என்ன விசேஷ கிருபையின் காலம், அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 25வது வசனம். இந்த 70 வாரம் எப்ப தொடங்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போது நீ உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்பி எடுத்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபு ஆகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்ப எருசலேம் ஆலயம் எடுத்து கற்றக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் 7 வாரம் பிளஸ் 62 வாரம் கழித்து மேசியா வரும் மட்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேசியானா இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த 70 வார தீர்க்க தரிசனம் எருசலேம் ஆலயம் எடுத்து கற்ற கட்டளை வெளிப்படுவது முதல், அங்க அதான் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிமு கிறிஸ்துக்கு முன் 457ல எருசலேம் ஆலயம் எடுத்து கற்றக்கான கட்டளை வெளிப்படுது.
அர்த்தசஷ்டா ராஜா கொடுக்குறாரு. இது எஸ்றா 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். அப்பதான் என்ன பண்ணுதுன்னா, இடிந்து போன தானியேல் காலத்துல வந்து பாபிலோனுடைய படையெடுப்பினால் ஆலயம் இடிந்து கிடக்குது. அத மறுபடியும் மேதிய பெர்ஷிய நாட்கள்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆலயத்தை எடுத்து கட்டுறதுக்கான கட்டளை வெளிப்படுது. அந்த வருடம் கிமு 457. இந்த வருடத்திலிருந்து 7 வாரம் பிளஸ் 62 வாரம். அப்படின்னா மொத்தம் 69 வாரம் கழிச்சு இயேசு கிறிஸ்துவோடைய மேசியாவுடைய வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 69 வாரம் அப்படிங்கிறது நாள் கணக்குல போட்டோம் அப்படின்னா 483 நாட்கள். 483 நாட்கள் அப்படிங்கிறது 483 வருடம். ஏன்னா நாள் என்பது வருடம் என்று நமக்கு தெரியும். தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு நாள் என்பது ஒரு வருடம். அப்படி பார்க்கும்போது 483 வருடம். 483 வருடம் கழித்து எங்க வரும் அப்படின்னா, கிறிஸ்துவின் பின் 27வது வருடத்தில் வந்து நிற்கும். இந்த கிபி 27ல் என்ன நடந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் நடந்தது. இயேசு கிறிஸ்து சரியாக 30வது வயதில் என்ன பண்றாருன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அப்ப வருடம் என்ன அப்படின்னா கிபி 27. இப்ப கிபி 27ல நடக்கிற முக்கியமான விஷயம் என்ன, இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். அப்ப இந்த வசனம் சொன்னபடியே எருசலேம் ஆலயம் எடுத்து கட்டுற கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 62 + 7 69 வாரம் செல்லும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் சரியானது அப்படிங்கிறத இதை வைத்து நாம புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா, அந்த 62 வாரம் பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு. அதாவது 62 வாரத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, மேசியாவோட மரணம். அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய மரணம். 69 வாரத்துக்கு அப்புறம் எத்தனை வாரம் இருக்குன்னா 1 வாரம் இருக்கு. இந்த 1 வாரத்துல எந்த ஒரு இடத்துல மேசியா சங்கரிக்கப்படுவார்? இத புரிந்து கொள்வதற்கு 27வது வசனத்தை நாம பார்க்கலாம். அவர் 1 மாதம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்போ 1 வாரம் என்பது 7 நாள், 7 நாள் என்பது 7 வருடம். இப்ப 7 வருடத்துல பாதியில என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து மரிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அதாவது சரியாக 3.5 வருடம், அதாவது கிபி 27க்கு அப்புறம் 3.5 வருடம் கழித்து இயேசு கிறிஸ்து மரிப்பார். அது கிபி 31ல அந்த வருடம் வருது. அப்ப கிபி 31ல இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். இந்த கணக்கும் சரிதானா அப்படின்னு சொல்லி பைபிள்லயும் சரித்திரத்திலையும் வாசிச்சு பார்க்கும்போது காஸ்பல் புக்ஸ், அதாவது சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிச்சு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஊழியத்தை ஒரு 3 வருடங்கள் இல்லது 3 வருடம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அவர்கள் சொல்ற அந்த கருத்தும் இந்த தீர்க்க தரிசனமும் ஒத்து போகுது. ஏன்னா ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு 3 வருஷத்துல என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து மரிக்கிறார் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது. இந்த தீர்க்க தரிசனம் சொல்வது உண்மைதான். ஏன்னா சுவிசேஷ புஸ்தகங்களை வாசித்து பார்க்கும்போது அவருடைய ஊழிய நாட்கள் 3 வருடத்திலிருந்து 3 வருடம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துடைய மரணம் இங்க கிபி 31 நடக்குது அப்படிங்கறத நாம பாக்குறோம். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு கிபி 34ல இந்த தீர்க்க தரிசனம் முடியுது. இந்த 70 வார தீர்க்க தரிசனம் கிபி 34ல முடியுது. கிபி 34ல என்ன சம்பவம் நடக்குன்னா, ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறார். கிறிஸ்துவுக்காக மரித்த முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். இந்த கிபி 34ஓட 70 வார தீர்க்க தரிசனம் முடியுது. இது எதை குறிக்குது அப்படின்னா, உன் நகரத்தின் மீதும் உன் பரிசுத்த நகரத்தின் மீது 70 வாரம் உன் ஜனத்தின் மீதும் உன் பரிசுத்த நகரத்தின் மீது 70 வாரம் குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இந்த 70 வாரம் முடிவு அப்படிங்கிறது எதை குறிக்குன்னா, யூதர்களுக்கான விசேஷ கிருபையின் கால முடிவை குறிக்கிறது. அப்படின்னா என்னன்னா, யூதர்கள் தான் ஆண்டவர் முன்னாடியே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தான் எல்லா சத்தியத்தையும் எல்லா வெளிப்பாடையும் கொடுத்துட்டு இருந்தார். ஆனா யூதர்கள் தொடர்ந்து ஆண்டவர் அனுப்பின தீர்க்க தரிசிகளையும் சத்தியங்களையும் நிராகரித்துக் கொண்டே வந்தாங்க. தீர்க்க தரிசிகளை கொலை செய்தாங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்து வந்தாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க? கொலை செஞ்சுட்டாங்க. சரி, இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்ச பின்னாடி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சீஷர்களை அனுப்புறார். சீஷர்களை அனுப்பி என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் மூலியமாக யூதர்களுக்கு இன்னும் என்ன பண்றாருன்னா, கிருபையின் காலத்தை கொடுக்கிறாரு. இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு கொடுக்கிறார். அப்படித்தான் என்ன பண்றாங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு முன்னாடி சீஷர்கள் வல்லமையாக என்ன பண்றாங்கன்னா, ஊழியம் பண்றாங்க. ஆரம்பத்துல அவங்க எருசலேம்ல தான் ஊழியம் பண்றாங்க. ஆனா அவங்க ஊழியம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தையும் என்ன பண்ற அப்படின்னா,
இந்த யூதர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் ஏத்துக்கல. கடைசியில அவங்களையும் கொலை செய்றாங்க. ஸ்தேவான முதல்ல என்ன பண்றாங்கன்னா கொலை செய்றாங்க கிபி 34. அப்ப இதுவரைக்கும் பொறுமையா இருந்த ஆண்டவர், இவர்கள் தொடர்ந்து நிராகரித்ததினாலும், தொடர்ந்து எல்லா தீர்க்கதரிசியும் கொலை செய்ததினாலும், எல்லா வாய்ப்புகளையும் இவங்க நிராகரித்ததுனால, இனி இந்த இஸ்ரவேல் ஜனத்த விசேஷமாக ஆண்டவர் என்ன பண்ணா வைக்கல. அதாவது இவர்களை கொண்டு இனி சுவிசேஷத்தை கொண்டு போகாம, இனி யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சுவிசேஷத்தை கொண்டு போலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார். அப்ப இந்த இஸ்ரவேல் தேசம் தேவனால் நிராகரிக்கப்பட்டது இந்த கிபி 34. தேசமாகத்தான் நிராகரிக்கப்பட்டதே தவிர தனிப்பட்ட இஸ்ரவேலர்களை, தனிப்பட்ட யூதர்களை தேவன் நிராகரிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போகிற அந்தஸ்தை அந்த இஸ்ரவேலர்கள் தேசம் இழந்ததே தவிர, யாராவது தனிப்பட்ட இஸ்ரவேலனோ இல்ல யூதனோ கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டால் அவன் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த கிபி 34 என்பது 70 வார தீர்க்கதரிசனத்தின் முடிவு என்பது இஸ்ரவேலின் தேசத்துக்கு உண்டான விசேஷ கனம் எடுக்கப்பட்டதை தான் குறிக்குது. அப்ப இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தின் மூலியமாக என்ன நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா, மேசியா பற்றின கால தீர்க்க தரிசனமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இந்த வருடத்துல கிபி 24 டைம்ல தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரு வருவாரு, ஞானஸ்தானம் எடுப்பாரு, அதுக்கப்புறம் 3 வருஷம் ஊழியம் செய்வாரு, மரிப்பாரு அப்படிங்கிற அவருடைய முதலாம் வருகை பற்றின காலத்தை நமக்கு இங்க 70 வார தீர்க்க தரிசனத்துல இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டுல வெறும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் பற்றின தீர்க்க தரிசனமும் கிடையாது. தீர்க்க தரிசனம் மட்டும் இல்ல, அவர் எந்த காலகட்டத்தில் பிறப்பார், ஊழியம் செய்வார், மரிப்பார் என்கிற கால தீர்க்க தரிசனமும் இருக்கிறது. இப்போ 2ஆம் வருகை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம படிக்கலாம். இந்த 2ஆம் வருகை பற்றி தீர்க்க தரிசனங்கள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு. எப்படி பழைய ஏற்பாடு முழுக்க முதலாம் வருகை பற்றின தீர்க்க தரிசனங்கள், மேசியா பற்றின தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்கும், நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் இருக்கோ, அதே போல புதிய ஏற்பாடுல நீங்க விசேஷமா பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் வருகை பற்றி, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை பற்றி அநேக தீர்க்க தரிசனங்கள் நமக்கு இருக்கு. இந்த ஒரு 2ஆம் வருகை பற்றின நம்பிக்கையில தான் காலகாலமா கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் எடுத்தீங்கன்னாவே இப்படி உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக பரமேறி போன இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வாக்குத்தத்தம் இருக்கும். அதை தொடர்ந்து சீஷர்கள் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவாரு, 2ஆம் முறை வருவாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து மறுபடியும் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறத நாம பார்க்கலாம். சரி, இப்ப 2ஆம் வருகை பற்றி நமக்கு ஏதாவது கால தீர்க்க தரிசனம் இருக்கா? எப்படி முதலாம் வருகை இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கோ, அதே போல 2ஆம் வருகை இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தீர்க்க தரிசனம் இருக்கா அப்படின்னா, தானியேல் 8ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. தானியேல் 8:14 என்ன வசனம் சொல்லுது அப்படின்னா, அவர் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். வேதத்திலே ரொம்ப அதிக ரொம்ப பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் என்று இந்த தீர்க்க தரிசனத்தை நாம சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம், ஒரு கால தீர்க்க தரிசனம் என்றால் அது 2300 வருட தீர்க்க தரிசனம். சரி, இந்த தீர்க்க தரிசனத்துல என்ன விசேஷம்? இந்த தீர்க்க தரிசனத்தோட விசேஷம் என்ன? இது 2ஆம் வருகையை பற்றின ஒரு கால தீர்க்க தரிசனம். நான் முன்னாடி சொன்னேன், முதல் வருகை பற்றி 70 வார கால தீர்க்க தரிசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல 2ஆம் வருகை பற்றின ஒரு கால தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா 2300 வருட தீர்க்க தரிசனம். எப்படி இது 2ஆம் வருகையை ஒட்டி உள்ள தீர்க்க தரிசனம், 2ஆம் வருகை பற்றின ஒரு கால தீர்க்க தரிசனம் என்று நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம 8ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்க்கும்போது, பாலாக்குற அருவருப்பு இன்னும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தானியேல் கேட்பாரு. அதுக்கு தான் என்ன பண்ணுவாருன்னா, கேப்ரியல் வந்து 2300 வருட 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார். 8ஆம் அதிகாரத்துல இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய விளக்கம் தெரியாம தானியேல் தவித்துக் கொண்டு இருப்பாரு. நிறைய ஜெபம் பண்ணுவாரு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது 9ஆம் அதிகாரத்துல அந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்துக்கான விளக்கத்தை வந்து பெற்றுக்கொள்வார். மறுபடியும் கேப்ரியல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, தானியேலுக்கு வந்து அந்த தீர்க்க தரிசனத்தோட விளக்கத்தை கொடுப்பாரு. அப்படி 2300 ராப்பகலுடைய தீர்க்க தரிசனத்தை 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். அப்படி 9ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது நம்ம எந்த தீர்க்க தரிசனத்தை பார்ப்போம் அப்படின்னா 70 வார தீர்க்க தரிசனத்தை நம்ம படிக்கலாம். அப்ப உண்மையிலேயே 2300 வருட தீர்க்க தரிசனத்தோடைய ஒரு பகுதி தான் இந்த 70 வார தீர்க்க தரிசனம். ஏன்னா 2300 வருட தீர்க்க தரிசனம்
பற்றி தெரியாம தான் தானியேல் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேப்ரியல் வந்து நான் தரிசனத்துக்கான விளக்கத்த உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 70 வார தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார். அப்ப உண்மையிலேயே கேப்ரியல் கொடுத்த விளக்கம் என்பது 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்துடைய விளக்கம். அப்ப இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தினுடைய முதல் பகுதி தான் இந்த 70 வார தீர்க்க தரிசனம் என்பதை நாம புரிஞ்சுக்கலாம். அதான் இந்த டைம்ல நீங்க பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இது எல்லாமே வந்து 70 வீக் ப்ராஃபஸியோட காரியங்கள் தான் இருக்கும். அப்போ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் என்னன்னா கிமு 457 எருசலேம் மலை எடுத்து கட்டுறதுதான் 70 வார தீர்க்க தரிசனத்தோட தொடக்கமும் 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தோட தொடக்கமும். அப்படி தொடங்கி அப்போ அங்கிருந்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா 2300 வருடம் நம்ம கணக்கு போட்டோம்னா கிபி 1844 வந்து முடியும். கிபி 1844. இந்த கிபி 1844 நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிப்பு. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிப்பு என்பது எதை குறிக்குது அப்படின்னா வேதத்துல பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தை தான் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி வேதத்துல பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். யாத்ராம் 25ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது என்ன இருக்குன்னா அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்ய எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம்னா என்ன, ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு நம்ம அங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய சுத்திகரிப்பு தான் இந்த 1844 நடக்குது. ஆசரிப்பு கூடார சுத்திகரிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இருக்கு. 7 பண்டிகை இருக்கு. அதுல 6வது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை. இந்த பாவ நிவாரண பண்டிகையில என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிப்பு வேலை நடக்கும். ஆசாரியன், பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்துக்கு போய் ஜனங்களுக்காக பரிந்து பேசுவார். இதை பத்தி விளக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிக நேரம் எடுக்கும். அதனால நான் ரொம்ப விளக்கம் கொடுக்க போவது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த தீர்க்க தரிசனம் பத்தி தெரியும். இப்ப என்ன நம்ம சிம்பிளா நீங்க புரிஞ்சிருக்கான்னு நான் சொல்றேன். இந்த பரிசுத்தலம் சுத்திகரிப்பு என்பது பாவ நிவாரண நாள பண்டிகை குறிக்குது. இந்த பாவ நிவாரண நாள பண்டிகையில என்ன நடக்கும் அப்படின்னா ஆசாரியன், பிரதான ஆசாரியன் பரிசுத்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போவாரு. இது எதை குறிக்குது அப்படின்னா நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நியாய தீர்ப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது. அப்ப உண்மையிலே கிபி 1844 என்ன நடந்தது அப்படின்னா பரலோகத்துல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தத்துக்கு போய் நியாய தீர்ப்பை தொடங்கி விட்டார். இதுதான் அந்த வருடத்தில் நடந்த ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். சரி, இதுக்கும் 2ஆம் வருகைக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நியாய தீர்ப்பு தொடக்கம் என்பது எதை குறிக்குதுன்னா அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை குறிக்கிறது. நியாய தீர்ப்பு தொடங்கியாச்சு அப்படின்னாவே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சீக்கிரத்துல நியாய தீர்ப்பு முடிஞ்சிரும். முடிஞ்ச பின்னாடி அவர் என்ன பண்ணிடுவாரு, சீக்கிரம் வந்துருவாரு. நியாய தீர்ப்பு தொடக்கம் வந்த உடனே அடுத்து நடக்க போகிற ஒரு நிகழ்வு என்னன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை. அப்ப 2ஆம் வருகையை பற்றின கால தீர்க்க தரிசனமாக இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இது போல இன்னும் வேற என்னென்ன கால தீர்க்க தரிசனங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 1260 வருட கால தீர்க்க தரிசனம் இருக்கு. அது என்ன அப்படின்னா போப்பு ஆட்சியின் கால தீர்க்க தரிசனம். இந்த டிராயிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல நிறைய இயர்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். இதுல கிபி 538 இருந்து கிபி 1898 வரைக்கும் உள்ள காலகட்டம், அதாவது 1260 வருஷம் இருக்கும். அந்த காலகட்டம் என்ன அப்படின்னா போப்பு ஆட்சியின் காலகட்டம். இதை தானியேல் 7ல படிக்கலாம். அது மட்டும் இல்லாம வெளிப்படுத்தல் புத்தகத்திலையும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலையும் இந்த 1860 வருட தீர்க்க தரிசனத்தை படிக்கலாம். இது எதை குறிக்குன்னா போப்பினுடைய ஆட்சி ஆரம்ப காலத்தையும் முடிவு காலத்தையும் குறிக்கிறது. அதுக்கப்புறம் கிபி 508 அப்படின்னு சொல்லி ஒரு வருடத்தை நான் இங்க குறிப்பிட்டிருப்பேன். இதுவும் ஒரு கால தீர்க்க தரிசனம். இது எதை குறிக்குது அப்படின்னா தானியேல் 12ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 1290 நாள் தீர்க்க தரிசனம், 1335 நாள் தீர்க்க தரிசனம் இருக்கும். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆரம்ப பகுதி தான் இந்த 508. இந்த 508ம் போப்பினுடைய ஆட்சி காலத்தை தான் குறிக்குது. ஆனா இந்த 508க்கும் 538க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா 508ல போப் வந்து முதல் முறையாக என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பெற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முழுமையாக அவங்க எப்ப பெற்றுக்கொள்றாங்கன்னா 538 தான். அப்ப அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற வருடம் 508, முழுமையாக பெற்றுக்கொள்கிற வருடம் 538. இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம்.
அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி எப்ப முடியுதுன்னா 1898 முடியுது. இப்ப இதுவும் வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம். அடுத்து ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் என்னன்னா கிபி 1840. கிபி 1840 என்ன நடந்தது அப்படின்னா ஒட்டமன் எம்பையர், அதாவது ஒட்டமன் எம்பையர் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய ஒரு சாம்ராஜ்யம். அதனுடைய வீழ்ச்சி கிபி 1840. வருடம் வந்து 1840. எந்த மாதத்தில் நடந்ததும் அப்படிங்கிறதும் தீர்க்க தரிசனத்துல இருக்கு. ஆகஸ்ட் 11. இதை பத்தி நம்ம வெளிப்படுத்தல 9ஆம் அதிகாரத்துல 6வது காலத்துல நம்ம படிக்கலாம். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா இவ்வளவு காலத்திற்கு தரிசனங்கள் இருக்கு. இவ்வளவு காலத்திற்கு தரிசனங்கள் இருக்கு. இந்த காலத்திற்கு தரிசனங்கள் எல்லாம் எதோட முடியுதுன்னா 1847 முடியுது. அதுக்கப்புறம் எந்த காலத்திற்கு தரிசனமும் கிடையாது வேதத்துல. இனி காலம் செல்லாது என்று வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. அப்ப இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்ப 1844 தாண்டுச்சோ அப்பவே நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கு. காலத்திற்கு தரிசனங்களை வைத்து பார்க்கும்போது 1844 அப்புறம் அடுத்து நடக்கவிருக்கும் நிகழ்வு இயேசு கிறிஸ்துடைய வருகைதான் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த 1844 நடந்த தீர்க்க தரிசனத்துல இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தீர்க்க தரிசனமும் பூமியில் நடந்தது. உதாரணத்துக்கு இந்த டைம்லைன்ல ஆரம்பத்துல பாருங்க. ஃபர்ஸ்ட் கிமு 457 ஆலயம் எடுத்து கட்டுறது, அது பூமியில் நடந்துச்சு. கிபி 27 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம், அது பூமியில் நடந்தது. கிபி 31 இயேசு கிறிஸ்துவின் மரணம், அது பூமியில் நடந்தது. கிபி 34 ஸ்தேவானுடைய மரணம், அது பூமியில் நடந்தது. கிபி இதுக்கு முன்னாடி கிமு 457, கிபி 27, கிபி 31, கிபி 34 இது எல்லாமே பூமியில் நடந்தது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது கிபி 508, கிபி 538 இதுவும் போப்பு காலத்தின் ஆட்சியினுடைய தொடக்கம். இதுவும் வந்து பூமியில தான் நடந்தது. அதுக்கப்புறம் கிபி 1898 போப்பின் ஆட்சி காலம் முடிவு, அதுவும் பூமியில தான் நடந்தது. கிபி 1840 அது வந்து ஒட்டமன் எம்பையருடைய வீழ்ச்சி, அதுவும் பூமியில தான் நடந்தது. இது எல்லாமே பூமியில தான் நடந்தது. ஆனா கிபி 1844 இந்த தீர்க்க தரிசனம் மட்டும் பரலோகத்துல நிறைவேறுச்சு. இந்த 1844 தீர்க்க தரிசனம் பரலோகத்தில் நிறைவேறிச்சு. இதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா நம்ம விசுவாசிக்க தான் முடியும். எதன் அடிப்படையில விசுவாசிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா தீர்க்க தரிசனமும் ஆண்டோர் முன் குறித்தபடியே பூமியில சரியாக நடந்திருப்பதால் இந்த 1844 2340 தீர்க்க தரிசனத்துடைய கடைசி வருடமாகி 1844 நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட முன்குறிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் பூமியில சரியா நடந்திருக்கு. அப்படி பூமியில எல்லாம் சரியா நடந்ததுன்னா பரலோகத்துல 1844 இயேசு கிறிஸ்து நிச்சயமா பரிசுத்தலத்துல இருந்து மகா பரிசுத்தலுக்கு கண்டிப்பாக போயிருப்பார் அப்படிங்கறத நாம உறுதி பண்ணிக்கலாம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா 1800 தான் இந்த தீர்க்க தரிசனம் வந்து 2340 தீர்க்க தரிசனத்தை படிச்சு புரிஞ்சு கொண்டாங்க. அப்படி புரிஞ்சு கொள்ளும் போது 1844 இந்த நிகழ்வு நடக்கும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த வந்து மகா பரிசுத்துக்கு போவாரு அப்படிங்கறத உறுதி எப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கரெக்டா 1798லயும் 1840லயும் அந்த குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சரியா நிறைவேறதுனால இந்த 1844லயும் இந்த பரலோகத்துல இயேசு கிறிஸ்து பரிசுத்த வந்து மகா பரிசுத்துக்கு போறது சரியாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. இப்ப இதுதான் இதுல இருக்க ஒரு சிறப்பு. அப்ப இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் பூமியில பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி ஆனா இந்த தீர்க்க தரிசனம் பரலோகத்தில் நடந்தது. அதை நாம பார்க்க முடியாது, விசுவாசிக்க தான் முடியும். இப்ப நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி சொன்னேன் பழைய ஏற்பாடு முழுக்க முதல் வருகை பற்றின தீர்க்க தரிசனம் இருக்கு, கால தீர்க்க தரிசனம் இருக்கு. புதிய ஏற்பாடு முழுக்க நம்ம 2ஆம் வருகை பற்றின தீர்க்க தரிசனத்தை நம்ம படிக்கலாம். 2ஆம் வருகை குறிக்கிற கால தீர்க்க தரிசனம் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் முதல் வருகையை பற்றி கொடுக்கப்பட்ட போதும் யூதர்கள், இஸ்ரவேலர்கள், ஏன் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் ஆயத்தமாக இருந்தார்களா அப்படிங்கறத படிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாபெரும் ஆன்மீக போராட்ட புத்தகத்துல பக்கம் 594 படிக்கலாம். படித்து பார்க்கும்போது அவங்க ஆயத்தமாக இல்லை. இயேசு கிறிஸ்தே வந்து நான் மரிக்க போறேன், 3ஆம் நாள்ல உயிர்த்தெழ போறேன் அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் என்ன பண்ணல அப்படின்னா அந்த வசனத்தை கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க உலக ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்துவார் அப்படிங்கிற எண்ணத்திலேயே மூழ்கி இருந்தாங்க. அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆண்டவர் சொல்ற அந்த முக்கியமான காரியங்கள் அவங்க மனசுக்குள்ள போகல. இதே சூழ்நிலைதான் நமக்கும் இருக்கு. இந்த கொட்டேஷன்ஸ நான் முழுசா வாசிக்கல, அது உள்ள விஷயங்கள் மட்டும் சொல்றேன்.
நீங்க போய் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. மாபெரும் ஆன்மீக போராட்டம் பக்கம் 599 இந்த கொட்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவின் வார்த்தைகளால் எதிர்காலம் சீஷர்களுக்கு திறக்கப்பட்டது போல தீர்க்க தரிசனங்கள் மூலியமாக எதிர்காலம் நமக்கு தெளிவாக திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படி முதலாம் வருகை பற்றின தீர்க்க தரிசனம் சீஷர்களுக்கு வெளிப்படையாக இருந்ததோ, அதே போல இரண்டாம் வருகை பற்றின தீர்க்க தரிசனம் நமக்கு முன்பாக என்ன இருக்கு? வெளிப்படையாக இருக்கு. ஆனா அந்த சீஷர்கள் உலக கவலையில, உலக ஆசையில என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தையும் ஆராயல, இல்ல தெரிந்தும் தெரியாத மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கு நமக்கும் விசேஷமாக கால தீர்க்க தரிசனம், எல்லா தீர்க்க தரிசனமும் இரண்டாம் வருகை பற்றி இருக்கு. ஆனா நாம் அதை கேட்டும் கேட்காத மாதிரி உலக ஆசையிலும், உலக கவையிலும் அந்த சீஷர்களை போல மூழ்கி இருக்கிறோமா? இல்லை தேவனுடைய வார்த்தையை படித்து அதுக்கு உண்மையாக நாம் வாழ்கிறோமா? இதான் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. என்னுடைய வாழ்க்கையில நான் எதை முதன்மைப்படுத்துகிறேன்? உலக கவலை, உலக ஆசைகளை நினைத்துக் கொண்டே என்னோட நேரத்தை செலவழிக்கிறேன்னா, இல்ல தேவனுடைய இரண்டாம் வருகை இருக்கு, அதுக்கு நான் ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றின தீர்க்க தரிசனங்களை படிப்பது, அதற்கேற்றபடி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்ற காரியத்தில் நான் ஈடுபடணும். இதை பற்றி இன்னும் ஒரு சில கொட்டேஷன்ஸ் இருக்கு. அதை நான் உங்களிடத்தில் வாசிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, காலம் நிறைவேறுது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்தார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, காலம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் யோவான் பிரசங்கம் பண்ணாரு, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாரு. இந்த காலம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, இந்த 70 வார காலத்திற்கு தரிசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யுகங்களின் வாஞ்சையில எழுதப்பட்டிருக்கு. யுகங்களின் வாஞ்சையில 23வது அத்தியாயத்தை நீங்க படிச்சு பாருங்க. டிசைர் ஆஃப் ஏஜஸ் சாப்டர் 23. இதுல படிச்சு பார்க்கும்போது அந்த காலம் சமீபமா இருக்கிறது அப்படிங்கிற இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண காலம் என்ன அப்படின்னா, இந்த 70 வார கால தீர்க்க தரிசனம் தான். ஏன்னா இந்த 70 வார கால தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன சொல்லுது? மேசியாவுடைய ஞானஸ்தானம், அவருடைய மரணம், யூதர்களுக்கான கிருபையின் கால முடிவு, இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லித்தருது. எப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கா, இந்த 2340 தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இங்க எழுதுறாங்க. முதலாவது தூதை போலவே இரண்டாவது தூதும் தீர்க்க தரிசனத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது முதலாம் வருகை பற்றின தூது 70 வார தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையாக கொண்டது போல, இரண்டாம் வருகைக்கான தூது அதே 70 வார தீர்க்க தரிசனம் தொடர்ச்சியாகிய 2340 தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையாக அமைந்துள்ளது. முதல் வருகை 70 வார கால தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாம் வருகை 2340 தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையாக இருக்கு. இதை நாம் புரிந்து கொண்டு என்ன பண்ணணும்னா, தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து ஆயத்தமாக இருக்கணும். ஆனா யூதர்கள் என்ன பண்ணனா, 70 வார காலத்திற்கு சரியாக புரிந்து கொள்ள ஆயத்தமாக இல்லை. நாமும் 2340 தீர்க்க தரிசனத்தை சரியாக புரிந்து கொள்ள, இல்ல புரிந்து அதற்கான ஆயத்தத்தை மேற்கொள்ள அப்படின்னா, நாமும் நிச்சயமாக அந்த யூதர்களை போலத்தான் இருப்போம். இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களின் முத்திரை உடைக்கப்பட்டுள்ளன. அதாவது பூட்டி வைக்கப்பட்ட அந்த 2340 தீர்க்க தரிசனம் உடைக்கப்பட்டாச்சு. எப்போ உடைக்கப்பட்டாச்சு? 1844 உடைக்கப்பட்டாச்சு. அவைகளின் பக்தி வினயமான எச்சரிப்புகள் நமது கர்த்தரின் மகிமை மிக்க வருகை மிக சமீபமாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அப்போ 2340 முடிவு, அதாவது கிபி 1844 வந்தாச்சுனாவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடுத்து நடக்க இருக்கிற நிகழ்வு இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை. அப்ப இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற செய்தி என்னன்னா, முதலாம் வருகை பற்றின தீர்க்க தரிசனங்கள் இருந்தது போல, கால தீர்க்க தரிசனமாகி 70 வார தீர்க்க தரிசனம் இருந்தது போல, இரண்டாம் வருகையிலும் நமக்கு 2340 தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வருகை பற்றின தீர்க்க தரிசனத்தை தேவ ஜனம் புரிந்து கொள்ளாம என்ன பண்ணாங்கன்னா, ஆயத்தம் இல்லாம இருந்தாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாம் வருகை பற்றின இந்த 2340 தீர்க்க தரிசனத்தை நாம சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், இல்ல புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கொள்ளல அப்படின்னாலும், நாமும் அவர்களைப் போல ஆயத்தம் இல்லாம தான் இருப்போம். 1844 இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் நியாய தீர்ப்பு தொடங்கிட்டாரு. அந்த வருடத்திலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இரண்டாம் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு என்பதை நாம புரிந்து கொள்ளணும். 1844 அப்புறம் அடுத்து நடக்க இருக்கிற நிகழ்வு இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை. இந்த
தீர்க்க தரிசனத்தை பத்தி இன்னும் விரிவாக நாம் என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வந்திருக்கோம் அப்படின்னா 840 நாளுக்கு அப்புறம் 2ஆம் வருகை சமீபமா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த நாள்ல என்ன படிப்போம்னா இதுக்கு நடுவுல நடக்கிற இன்னும் என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கறத படிக்க போறோம். ஆனா கால தீர்க்க தரிசனம் எதுவும் கிடையாது. ஆனா ஒரு சில நிகழ்வுகள் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு. அதை பத்தி நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாம இனி ஒரு காலங்கள்ல படிக்க போறோம். இப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் 1840 நாளுக்கு அப்புறம் 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஓகே, ஒரு சில கேள்விகள் உங்களிடத்தில் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சின்ன குவிஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாட்லயே எனக்கு என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். இல்ல உங்களால அன்மியூட் பண்ணிட்டு பேச முடிஞ்சதுன்னா நீங்க அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, முதல் கேள்வி. இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய ஞானஸ்தானம் எந்த வருடத்தில் நடந்தது? கிபி 27. ஓகே, உங்க பேர் சிஸ்டர்? ஞானமேரி, ஈரோடு. ஆன்சர் கரெக்டா சொன்னோம். கிரேஸ் சிஸ்டர் கரெக்டா சொல்லிருக்காங்க. தபிதா கரெக்டா சொல்லிருக்காங்க. சோ ஆன்சர் கரெக்டா சொன்னவங்க உங்க அட்ரஸ் வந்து நீங்க உங்க ஆர்கனைசர்ஸ்க்கு அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிப்படுத்தல் புத்தகம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. இது தானியல் மற்றும் வெளிப்படுத்தல் உள்ள தீர்க்க தரிசனங்களை விளக்குகிற ஒரு புத்தகம். இது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்க உங்க அட்ரஸை நீங்க கோஆர்டினேட்டர்ஸ்க்கு நீங்க அனுப்பி வச்சுருங்க. ஓகே, அடுத்த கேள்வி. கிபி 1840 நடந்த நிறைவேறிய தீர்க்க தரிசனம் எது? கிபி 1840 நிறைவேறிய தீர்க்க தரிசனம் எது? 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம். ஓகே, வேற யாராவது பதில் சொல்றீங்களா? 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் எங்க முடியுது அப்படின்னா 1844ல. நான் கேட்டது 1840ல. 1840ல நிறைவேறின தீர்க்க தரிசனம். ஓகே, யாராவது சொல்றீங்களா? இல்ல சாட்ல நீங்க அனுப்புறனாலும் அனுப்பலாம். ஓகே, நானே சொல்றேன். ஒட்டமன் எம்பையருடைய வீழ்ச்சி. ஒட்டமன் எம்பையருடைய வீழ்ச்சி தான் 1840ல நடந்தது. அடுத்த இன்னொரு கேள்வி. இயேசு கிறிஸ்து எப்போது சங்கரிக்கப்பட்டார்? அதாவது எப்போது மரணம் அடைந்தார்? அந்த வருடம். கிபி 34ஆம் ஆண்டு. ஐயா நீங்க கரெக்டா, அதாவது கிட்ட ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க. கிபி 34. கிபி 34ல என்ன நடக்குதுன்னா அந்த ஸ்தேவான் கொலை செய்கிற ஸ்தேவான் கல்லறியப்படுகிறான். யுவராஜ் பிரதர் வந்து கரெக்டா பதில் சொல்லியிருக்காரு. பிரதர் உங்க அட்ரஸ் நீங்க அனுப்பிங்க. மத்த பதில் சொன்ன எல்லாருமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க அட்ரஸ நீங்க கோஆர்டினேட்ஸ்க்கு நீங்க தயவு செய்து அனுப்பிச்சுங்க. ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு 2 கால தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம். 1ஆம் வருகை சம்பந்தப்பட்ட கால தீர்க்க தரிசனம் எது? 2ஆம் வருகை சம்பந்தப்பட்ட கால தீர்க்க தரிசனம் எது? முதலாம் வருகை 70 வார தீர்க்க தரிசனம். 2ஆம் வருகை வந்து 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம். 70 வார தீர்க்க தரிசனம். 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம். வெரி குட், வெரி குட். இந்த 2 தீர்க்க தரிசனத்தை யாரும் மறந்துடாதீங்க. இது 2 தனிப்பட்ட தீர்க்க தரிசனம் கிடையாது. 2மே ஒரே தீர்க்க தரிசனம் தான். அடுத்தது கடைசியான ஒரே ஒரு கேள்வி. ஏன் இஸ்ரவேல் தேசத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார்? எவ்வளவு தேசங்கள் இருக்கு, எவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்கு, ஏன் இஸ்ரவேல் ஜனத்தை தேர்ந்தெடுத்தார்? என்ன விசேஷம் அவங்க இடத்துல? முற்பிதாக்கள் வந்து தேவனுக்கு உண்மையா இருந்ததால. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சிஸ்டர். அவங்களுடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு உண்மையா இருந்ததுனால அந்த ஜனத்தை ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஆசீர்வதிச்சார். இப்ப நாம உண்மையா இருக்கும் நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததியை தேவன் நிச்சயமாக
ஆசீர்வதிப்பார். கேள்விகள்? ஆபிரகாமின் சந்ததி தெரிந்து கொண்ட கூட்டம். ஆமா ஆமாய்யா, கரெக்ட். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து இருந்ததுனால அவருடைய சந்தையில வந்து எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிச்சாரு. அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனம். கிபி 34 நடந்த ஒரு நிகழ்வு. இது கடைசி கேள்வி. கிபி 34 நடந்த ஒரு நிகழ்வு. ஸ்தேவான் கல்லறியப்பட்டான். தேவான் மரணம். சத்தியம் புறஜாதிக்கு போனுச்சு. சத்தியம் இஸ்ரவேல் யூத மக்கள் சத்தியம் புறஜாதிக்கு போடு. ஆமா ஆமா கரெக்ட். ஓகே, எல்லா கேள்விக்கும் நீங்க எல்லாரும் கரெக்டா பதில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். பதில் சொல்ல எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா உங்க அட்ரஸையும் நம்பரையும் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு அனுப்பிங்க. உங்களுக்கு புத்தகங்கள் அனுப்பிக்கப்படும். தேவன் நாமே நம்மை சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துவாராக. நாளைக்கு நாம இந்த காலத்திற்கு தரிசனத்தை பத்தி இன்னும் விரிவாக படிக்க போறோம். 844 அதுக்கப்புறம் 2ஆம் வருகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் 844 அப்புறம் நடக்க இருக்கும், வேதம் அதை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம தொடர்ந்து நாளைக்கு படிப்போம். தேவன் தாமே நம்மளை சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துவாராக. ஆமென். ஆமென்.